மா பா, இந்த தடவை நான் தான் ரன்னிங்ல ஃபர்ஸ்ட். ரொம்ப சந்தோஷம் கண்ணே. ஏற்கனவே வாங்கின கப்புகளை வைக்கிறக்கே வீட்டில் இடம் இல்லை, இப்போ இன்னொன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டேட் லெவல்ல கூப்பிட்டுருக்காங்கப்பா. நான் போலான் இருக்கேன். தாராளமா போ சாமி. அங்க போறது இருக்கட்டும், எங்க வீட்டுக்கு எப்ப அனுப்ப போறீங்க உங்க பொண்ண? அட தங்கச்சி மாப்பிள்ள 2 பேரும் என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன மச்சான், நல்ல விஷயத்துக்கு சொல்லிட்டு தான் வருமா என்ன? இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். வாங்க உட்காருங்க. சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என் 2வது பையனுக்கு வயசாயிட்டே போகுது. உங்க பொண்ணு படிப்பை முடிச்சுட்டா. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அதை பத்தி இன்னும் யோசிக்கவே இல்லைம்மா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு தான் நல்லாவா இருக்கும்? சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சரி சொல்றோம். சரி நாங்கள் வரோம். இருக்க சாப்பிட்டு போலாம். என்ன மச்சான், கல்யாண சாப்பாடே சாப்பிடலாம். ஒரு நிமிஷம். நான் இப்போதான் ரன்னிங்ல ஸ்டேட் லெவல் வரைக்கும் வந்திருக்கேன். இந்த நேரத்தில் கல்யாணம்லாம் சூப்பர்மா. நீ எங்க வீட்டு கல்யாணம் வந்தாலும் ஆடலாம், பாடலாம், ஓடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். முழு சுதந்திரம் உனக்கு உண்டு. நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம். இல்லைங்க, இது சரி வராதுன்னு தோணுது. அதெல்லாம் சரி வருமா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நல்ல முடிவா சொல்லு, பின்னாடி பார்த்துக்கலாம். இது வேண்டாம்ப்பா. கல்யாணம்ல ஒரு கமிட்மெண்ட்டு, அதுக்குள்ளே போனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. பெரிய இடமா, இந்த சம்மந்தத்தை விட்டா வேற நல்ல இடம் கிடைக்காது. அவங்க தான் உன் விளையாட்டுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்கல்லம்மா. ஏண்டி, நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பொண்ணு பார்க்க சொன்னா ஒண்ணுக்கும் இல்லாத வெறும்பே வீட்டில் போய் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்க? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பொண்ணு எடுத்தா சரிக்கு சரி வாய் பேசுவாளுங்க. ஒண்ணு இல்லாத வெறுமை வீட்டுல போய் பொண்ணு எடுத்தாதான் வாயை பொத்திட்டு கம்முன்னு இருப்பாளுங்க. நம்ம வீட்டுல பெரிய மருமக எப்படி இருக்கா? கட்டி போட்ட நாய் மாதிரி. அது மாதிரி இவளும் இருக்கணும். பலே ஆளுதாண்டி நீயே. அதனாலதான் நான் எஜமானியா இருக்கேன், நீங்க எல்லாம் அடிமையா இருக்கீங்க. என்னது இது? கட்டி போட்ட நாய். வா நாயே. என்னம்மா யோசிக்கிற? பெருசா நகரட்டெல்லாம் கூட எதுவும் கேட்க மாட்டாங்க. இங்க இருக்கிற மாதிரி அங்கேயே இருக்கலாம் சாமி. அப்பா அம்மாக்காக இது கூட செய்ய மாட்டிய கண்ணு. அப்பாவோட பாரம் கொஞ்சம் குறையும்ல. ஏய், இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? பொண்ணு மாப்பிள்ள வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு. சீக்கிரம் வா. ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சுங்க. கற்பூரத்தை கொளுத்து. இன்னும் என்னடி பண்ற? பத்த மாட்டேங்குது. ஏய், கொண்டாடிங்க. இப்ப எப்படி பத்துச்சு? ரத்தனம் பிடிச்சவ கையால பண்ணா ஒண்ணும் விளங்காது. தீப்பெட்டி பத்தாததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அது இல்லம்மா, இவ கையால் ஆகாதவ, எந்த வேலையும் செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. சுத்து. நிறுத்து. என் மகட்ட கொடு, அவ சுத்துட்டும். கனி, நீ சுத்துமா. என் பொண்ணு நல்ல ராசியானவமா. அவ கையால ஆர்த்தி சுத்திட்டு உள்ள போறீங்க. நீ எல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். கனி, மா, இங்கதாம்மா இருக்கேன். ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. நீ கண்ணை மட்டும் திறந்தா போதும். மகாலட்சுமி தாயே, பணம் கொட்டோன்னு எனக்கு மட்டும் கொட்டணும். அருள் புரியுமா? ஏய் அத்தை, நேற்று டாக்டர் போனீங்களே, என்னாச்சு? டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம் அத்தை. அவருக்கும் செக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ரிப்போர்ட் வந்துடும். நான் எத்தனை வருஷத்துக்கு தாண்டி இப்படியே டெஸ்ட் எடுத்துட்டு இருப்ப? முதல்ல உனக்கு கர்ப்பப்பை இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் எடுக்க சொல்ல அந்த டாக்டரை. உன் மேல குறை வச்சுட்டு ஒவ்வொரு தடவை என் பையனுக்கும் சேர்த்து டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறா. காலங்காத்தால் டென்ஷன் கிளப்பிட்டு இருக்கிற நீ. என் மூஞ்சியே முடிக்காத. போது பக்கம். தங்கம், நீ காப்பி குடிச்சிட்டியாடா?
இல்லம்மா. ஏய் இன்னொரு கிளாஸ் காபி கொண்டாடி. ஸ்ரீமதி, ஸ்ரீமதி, என்னாச்சு கனி? நேத்தியே என் செருப்பு அறுந்து போச்சுன்னு சொன்னல, தச்சு வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? மறந்துட்டேன் கனி. மறக்கிற அளவுக்கு என்ன வெட்டி முடிக்கிற? வீட்ல வெட்டியா தானே இருக்க? ஏமா என்னாச்சுங்க? மா, நேத்தியே என் செருப்பு பிஞ்சு போச்சுன்னு இவளை தச்சு வைக்க சொன்னேன். அதை கூட தச்சு வைக்கல. நான் இப்ப காலேஜுக்கு எதை போட்டு போவேன்? ஏடி அதை விட உனக்கு வேற என்னடி வேலை? இன்னைக்கு போய் தைச்சிட்டு வந்துடுறத. போய் தொலை. தங்கம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அம்மா உனக்கு புது செருப்பு வாங்கி தரேன். சரி. எங்கம்மா கிளம்பிட்ட? ரன்னிங் ப்ராக்டிஸ் அத்தை. ரன்னிங் ப்ராக்டிஸா? அந்த முத நாளே போகணுமா? ஒரு நாள் கேப் விட்டாலும் வேஸ்ட் ஆயிடும். சரி போயிட்டு வா. மா, வந்த முத நாளே டிஷர்ட் ட்ராக் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு. இது ஏதோ சரியில்லை, பாத்துக்கோங்க. இப்பதானே வந்திருக்கா, இன்னும் 2-3 நாள் போகட்டும், அப்புறம் எப்படி இறுக்கி பிடிக்கிறேன்னு பாரு. ஏங்க எந்திரிங்க. ஏன் என்னாச்சு? சொன்ன கேளுங்க, எந்திரிங்க. என்னாச்சுங்க? ஏங்க இது அத்தையோட சோஃபாங்க. அத்தையை தவிர்த்து வேற யார் உட்காந்தாலும் சுத்தமா பிடிக்காது. என்ன சொல்றீங்க? சோஃபால உட்கார்றதுக்கு தானே? இங்க வாங்க. வீட்ல ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ இல்ல அத்தை யார்கிட்டயாவது பேசணும்னு நினைச்சாலோ அந்த சோஃபால உட்காந்து தான் பேசுவாங்க. மத்தவங்களா நின்றுட்டு தான் பதில் சொல்லணும். அந்த சோஃபால உட்காரும் போது அத்தை தன்னைத்தானே இந்த வீட்டோட ராணின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிப்பாங்க. என்னங்க நாட்டாம படத்துல வர பஞ்சாயத்து சீன் மாதிரி சொல்றீங்க? எல்லாம் அப்படிதாங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரும் உங்ககிட்ட ஒரு மாதிரியா ட்ரீட் பண்ணுறாங்களே, ஏன்? வசதி இல்லாத பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வசதி இல்லைன்னா? ஆமாங்க, அப்பதானே அடிச்சாலும் உதச்சாலும் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன், வாயை திறந்து பேச மாட்டேன், காசு இல்லாத வேலைக்காரியை நான் வச்சிருக்காங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றும் சொல்லலையா? ஏடி சோர்த்திங்க தெரியுதுல, ஒழுங்கா அயன் பண்ண தெரியாத உனக்கு? இப்படி சுருக்கமா அயன் பண்ணி வச்சிருக்கே, என் பொண்ணு எப்படி இந்த காலேஜுக்கு போட்டு போவா? அடுத்த தடவை சரியா பண்ணிருந்த. இந்தா ஒழுங்கா அயன் பண்ணி வை. தெரியாம தாங்க பண்ணேன், அதுக்கு போய் அடிக்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, பெரியவங்க இல்ல. ஏடி கல்யாணத்தப்ப உங்க அப்பா 15 பவுன் நகை போடுறேன்னு சொன்னான்லடி, 10 பவுன் தான் போட்டான், மீதி 5 பவுன் எப்ப போடுவான்? அப்ப இருக்க தங்க விலையை விட இப்ப தங்க விலை அதிகமாயிருச்சுல. கூலி வேலை செய்யறவங்கனால எப்படித்தான் போட முடியும்? இது மாதிரி என் பொண்ணை கட்டி கொடுக்கறத சொல்ல முடியுமாடி? தூண்டு காரி துப்ப மாட்டேன் மூச்சில. என்ன பண்ண ஏது பண்ண எனக்கு தெரியாது. இன்னும் 3 மாசத்துக்கு உங்க அப்பா நகை போட சொல்லு, போட்டே ஆகணும். எங்க அத்தை வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்துறாங்க. ஏற்கனவே அப்பா அம்மா எல்லாமே கொடுத்துட்டு கடன் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே 5 பவுன் கேட்டா எப்படிங்க அவங்களால கொடுக்க முடியும்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, அவங்க அந்த காலத்தான் இல்லை, அவங்ககிட்ட சொல்லி புரியலாம் வைக்க முடியாது. எங்க இன்னைக்கு காலையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. எங்க நேத்து உங்க அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் இன்னும் எவ்வளோ நாளைக்கு? தெரியல. பாவங்க ஸ்ரீமதி, ஏன் எல்லாரும் அவங்களை சித்திரவதைப்படுத்துறாங்க? நீங்களாச்சும் கேட்கலாம்ல. ஏய், அது சித்திரவாதெல்லாம் இல்லை, அது அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. கொஞ்சம் எங்கள் அம்மா அப்படி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எங்க காசு கொடுங்க, பேட் தீர்ந்துருச்சு வாங்கணும். இல்லைம்மா, மந்த் எண்டு கொஞ்சம். ஏங்க இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க, வாங்கி கொடுங்க. மாசம் போனா எல்லா சம்பளத்தையும் உங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்களே, அப்ப தேவையான பொருள் வாங்க எங்கங்க போறது? நான் வேணா அம்மாட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம். ஸ்ரீமதி, தேங்க்ஸுங்க. ஏங்க இவங்க சம்பளத்தை எல்லாத்தையும் அத்தைக்கிட்ட கொடுத்துட்றாங்க, அப்போ நமக்குன்னு காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா? எது இவங்களா? நேத்து காலையில கோயில் என்ன நடந்து தெரியுங்களா? யாராவது உதவி பண்ணுங்கம்மா. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, போடுங்கம்மா. இந்த ₹1 போடுறதுக்கு இவ்வளோ நேரம் பரிசை பார்த்துட்டு இருந்தியா? அம்மா தாயே உதவி பண்ணுங்கம்மா.
அந்த காசை கொடு. ஏங்கம்மா? கொடு சொல்றேன். அம்மா இப்பயாச்சும் சொல்லுங்க, எதுக்குமா திருப்பி வாங்கிட்டீங்க? காசு வாங்க முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்த? அம்மா தாயே உதவி பண்ணுங்கம்மா, பிச்சை போடுங்கம்மான்னு கேட்டேன். காசு வாங்கினதுக்கு அப்புறம் அமைதியாயிட்டேன். என்ன சொல்ல வர்றீங்க? காசு வாங்கினதுக்கு அப்புறம் வாழ்த்தணும்ல, ஏன் வாழ்த்தல நீ? ஆமா, நீங்க போட்ட அந்த ₹1 உங்களை வாழ்த்துவாங்க. போங்கம்மா. பிச்சைக்காரனு கொழுப்பு பத்தியா? ₹1 மிச்சம். வா போலாம். இப்படிப்பட்டவங்க கிட்ட காசு வருமா? சாணியில காசு விழுந்தா கூட அதை தொடச்சி எடுத்து வச்சுப்பாங்க. சரியான காசு பைத்தியங்க. என்னாச்சு ஸ்ரீமதி? ஸ்ரீமதி என்னாச்சு? என்ன ஆச்சா? இனி என்ன ஆகணுங்க? இன்னும் 2 போடு போட்டுக்கணும். இப்போதைக்கு இது போதும் விட்டு வச்சிருக்கிறேன். என்னாச்சு? அப்புறம்டா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தொழிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏய், வீட்டுக்கு உரமரம் வந்திருக்காங்க பாரு, போய் காய் போட்டு எடுத்துட்டு வா. ஒரு 5 நிமிஷம் வேலை முடிச்சுட்டு போட்டு தட்டுங்களா? நான் சொல்றதை செய்யறதை விட உடனே புடுங்குற விளையாடி, போய் காய் போட்டு வாடி. யாரா இது? உங்க வீட்டு வேலைக்காரியா? வேலைக்காரி மாதிரி தான். போட முடியாது அத்தை. அத்தையா? வேலைக்காரின்னு சொன்னீங்க. அந்த பிள்ளை என்ன காப்பி போட மாட்டேன்னு சொல்லுது. வந்தவங்க முன்னாடி நீ அசிங்கப்படுத்துறியா? போடி, போய் காய் போட்டு எடுத்துட்டு வாடி. ஐயோ, நீங்க போட்ட கூட வந்து ஆலெக்ஸ் போட மாதிரி ஆகி போச்சு. நான் கிளம்புறேம்மா. டேய் இருடா, பூஸ்டாச்சு முடிச்சு போடா. ஏங்கத்த, அவ ரொம்ப பாவம். ஏன் எல்லாரும் அவளை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? உங்க பொண்ணு அங்கதானே இருந்தா, அவ காஃபி போட்டா என்ன? எது? நான் காப்பி போடணுமா? என்னமா அதெல்லாம்? அதானே, நீ புதுசா வந்தவளாச்சேன்னு பாக்குறேன். இந்த வீட்டுக்கு மருமகள உங்க 2 பேரும் எதுக்கடி கூட்டிட்டு வந்திருக்கேன்? வீட்டு வேலை செய்யறது தானே, ஏன் பொண்ணு வேலை செய்யணுமா? உங்க பொண்ணைய கல்யாணம் பண்ணி கொடுக்க தானே போறீங்க, அங்க போய் அவ வேலை செய்யணும்ல. உங்களை மாதிரி ஒண்ணு இல்லாதவன் நினைச்சாடி என் பொண்ண. அவ வெள்ளி தட்டுல சாப்பிட்டு வளர்ந்தபடி. வீட்டு வேலை செய்யற வீட்டுக்கெல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். வேணா ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்கு வீட்டோட மாப்பிள்ளையே அவனையாவது கூட்டிட்டு வருவேன், தெரிஞ்சுக்க. உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம், உங்க மருமகளுக்குன்னு ஒரு நியாயம். என்னங்க அத்தை? இந்த வீட்டுல நான் வச்சதான் சட்டம். நான் சொல்றதான் கேட்கணும். முடியாதுன்னு சொன்னா நீங்க எல்லாம் பாலிமர் நியூஸ்ல வர வேண்டியது இருக்கு. அதையும் பாத்துருவோம். ஏய், எங்கடி போற? பிராக்டிஸ்க்கு. பிராக்டிஸ்க்குலாம் ஒரு அளவுக்கு போக வேண்டாம். உள்ள பாத்திரம் இருக்க, போய் கழுவு. என்ன என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? நாங்க 1000 பொய் சொல்லி கூட்டு வருவோம். உள்ள பாத்திரம் வெயிட்டிங், போ. இப்ப நான் உள்ள போகணும்ல? ஆமா. இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ இல்லை அத்தை யார்கிட்டயாவது பேசணும்னு நினச்சாலோ அந்த சோஃபாவில் உட்காந்து தான் பேசுவாங்க. மற்றவங்களாம் நின்றுட்டு தான் பதில் சொல்லணும். அந்த சோஃபாவில் உட்காரும்போது அத்தை தன்னைத்தானே இந்த வீட்டோட ராணின்னு நினச்சி ஃபீல் பண்ணிப்பாங்க. ஏண்டி ஒண்ணு இல்லாத கட்டிட்டு வந்தா வாயை மூடிட்டு அடங்கிட்டு போவான்னு சொன்னேன். இப்ப பாரு, நீ உட்கார வேண்டிய சோபாலே கால் மேல கால் போட்டு என்ன திமிரா உட்காந்துருக்கா. மா, இங்க என்னமா நடக்குது? இதுக்கு சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஸ்ரீமதி, இது ஏதோ ஸ்பெஷல் சோஃபான்னு சொன்னீங்கல்ல? இது ஒன்றும் இல்லை, சாதாரண சோஃபா தான்.